Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குக்கிங் கில்லாடிஸ் வீடியோ பார்க்க வந்ததுக்கு நன்றி. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். நெத்திலி தித்திப்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதே நேரத்தில் இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். தேவையான பொருட்களும் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். நெத்திலியை எப்போவுமே எண்ணெயில் பொரித்து சாப்பிடாம இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெத்திலி மீன் ஒரு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5, பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸாக இருக்கிறது ஒன்று எடுத்துக்கோங்க, 1.5 இன்ச் இஞ்சி, 5லேருந்து ஒரு 6 பல் பூண்டு, மீடியம் சைஸ் தக்காளி 2, 4லேருந்து 5 பச்சை மிளகா. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி நாட்டு தக்காளியாகவும் இருக்கலாம், இல்லை பெங்களூர் தக்காளியாகவும் இருக்கலாம். 4லேருந்து 5 முந்திரி பருப்பு, ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன், அதோட தேங்காய் பல். தேங்காய் ஒரு சின்ன மூடி தேங்காயில் பாதியில் பாதி. மசாலா ஐட்டத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, அதோட குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன். இவ்வளவுதான் தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய், இது 3 ஐட்டத்தையும் போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக் பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, இது எந்த எண்ணெயாக வேணாலும் இருக்கலாம், ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு, நம்ம 1.5 டீஸ்பூன் சோம்பு சொல்லியிருந்தேன், அதில் ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்மளோட பச்சை மிளகாயை போடணும். இந்த பச்சை மிளகா கீரிலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ போடுறது எல்லாமே வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதனால அப்படியே கூட போடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு பல், இஞ்சி, இது எல்லாத்தையுமே போட போகிறோம். நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இப்போ நம்ம எடுத்து போட போகிறோம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் வதக்கி விடுங்க. ரொம்பலாம் டார்க்காக ஆகணும் அப்படிங்கிற அளவுலாம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். அது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணுறோம். இப்போ அதையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி இருக்கு. வதங்கினதுக்கப்புறம் இதை கொஞ்சம் எடுத்து வச்சு ஆற விடுங்க. ஆறின இந்த மிக்சரை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்க போகிறோம். அரைக்கிறப்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட 2 அரவையும் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம தாளித்து குழம்பு கூட்ட போகிறோம். அதுக்கு திருப்பியும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறோம். இது ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் இருக்கலாம். இந்த எண்ணெயில் திருப்பியும் மீதி இருக்கிற சோம்பை போட போகிறோம். முன்னாடி ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருந்தோம். மீதி இருக்கிற இன்னொரு 3/4 ஸ்பூனை நம்ம இங்கே போடுறோம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் கருவேப்பிலையை போடுறோம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருந்த அந்த கலவையை இங்கே ஆட் பண்ணுறோம். அது நல்லா ஆட் பண்ணி கலந்து விடுங்க. இந்த கலவை கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சு வந்துட்டுருக்கிறப்ப நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாமே போட்டு சேர்த்து கலந்து விடுங்க. இந்த கலவையை நம்ம ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கொதிச்சு வந்திருக்கிற இந்த கலவையில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலாவையும் போடுறோம்.
நம்ம தேங்காய் முந்திரி பருப்பு கொஞ்சமாக கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம். அதை தான் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கலவையை கொஞ்சம் கொதிக்க விடலாம். நம்ம குழம்பு கலவை நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெத்திலி மீனை ஆட் பண்ணுறோம். எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நம்ம இங்கே அதை கலந்து விட்டுட்ருக்கோம். இது கொஞ்சம் கொதிச்சு மீன் வேகணும். மீன் வேக ரொம்ப நேரம் ஆகாதுங்க. நெத்திலி மீன் சீக்கிரமே வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட சூப்பரான நெத்திலி தித்திப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ரொம்ப வேலையெல்லாம் இதில் கிடையாதுங்க. நம்ம அரைக்க வேண்டிய அந்த 2 அரவையும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் குழம்புக்கு ஊட்டுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ரெடி ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுடுங்க. இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக்கிங் கில்லாடிஸ். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.